ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செட்டிநாடு அம்மணி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிற பதிவு சனிக்கிழமை காலையில் 5:50 மதியம் 12 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகள், கார்டன் ஒர்க்கு, இதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. இப்போ காலையில் எந்திரிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு நல்லா நீட்டாக தலையெல்லாம் சீவிட்டு மஞ்சள் குங்குமமெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாசல்லாம் தெளித்து கோலம் போட்டுட்டு அப்படியே வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். ஃபஸ்ட்டு அப்படியே செடிகளுக்கெல்லாம் தண்ணி தெளித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வாசல் தெளிக்க ஆரம்பித்தேன். இனி இப்படியே விளாக் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். உங்களுடைய கமெண்ட்ஸில் ஏதாவது மாற்றி கொடுங்கக்கா அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது மாதிரி காலங்காத்தால எந்திரிச்சதும் பார்த்திங்க அப்படின்னா செடிகளுக்கு நல்லா பனித்துளி மாதிரி நல்லா தண்ணி தெளித்து விட்டோம் அப்படின்னா அந்த செடி ரொம்ப ஹெல்த்தியாக வளரும். இது நான் எல்லா வீடியோஸ்லையுமே சொல்லியிருக்கேன். நம்ம கீழே எடுத்த உடனே நம்ம கீழே தண்ணி ஊற்றுறதை விட செடிகளுக்கு நல்லா தண்ணி இப்படி தெளித்து விட்டோம் அப்படின்னா சூப்பராக வளரும். அதுவும் பார்த்திங்கன்னா நான் இப்போ தெளிக்கிறது மழை தண்ணி. மழை வரும்போது பிடிச்சி இந்த பக்கெட்டில் எல்லாம் வச்சுக்குவேன். அதை அந்த கொஞ்சம் செடிகள் காய அப்படியே லைட்டாக தெளித்து விடுவேன். ஏன்னா மழை தண்ணிக்கு செடிகள் ரொம்ப ஹெல்த்தியாக வளரும் இல்லையா? அதனால் உங்கள் வீட்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ஆசைப்படுறீங்க அப்படின்னா நம்ம போர் தண்ணி அந்த தண்ணிகள்லாம் விடுறதை விட இது மாதிரி மழை தண்ணிகளை பிடிச்சி நம்ம ஒரு பக்கெட்லேயோ இல்லை ஒரு ட்ரம்முலையோ வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செடிகளுக்கு ஒரு தாய்ப்பால் மாதிரி அப்படின்னு சொல்லுவாங்க. மழை தண்ணி செடிகளுக்கு அவ்வளோ ஒரு ஹெல்த்தி. அதனால் இப்படி நம்ம தெளித்து விட்டாலும் சூப்பராக வளரும், நம்ம வேர்களுக்கு ஊற்றி விட்டாலும் சூப்பராக வளரும். அதே மாதிரி ஏதாவது உரம் கொடுக்குறோம் அப்படின்னா அன்னன்னைக்குன்னு இந்த மழை தண்ணி விட்டு நம்ம உரம் கொடுத்தோம் அப்படின்னாலும் அந்த செடிகள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக வளருங்க. இது நான் இப்படி வளர்த்திட்டு இருக்கிறதுனால எனக்கு ஒரு சின்ன ஒரு அனுபவம். அதை நான் உங்கள்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறேன். எப்போதுமே மழை பெஞ்சுது அப்படின்னா எல்லார் வீட்லேயுமே இந்த மழை தண்ணி சேகரிப்புங்கிறது இல்லை இப்போல்லாம். அதனால் கொஞ்சம் நம்ம பிடிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த செடிகளுக்காவது நம்ம கொடுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு உருளி அந்த நம்ம ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இருக்குது இல்லையா, அதை வச்சு நீட்டாக அலங்காரம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்படியே வாசல் படியிலெல்லாம் கோலம் போட்டுக்கிறேன். இந்த யானைக்கு அக்கா பெயிண்ட் அடிங்கன்னு நிறைய பேர் சொல்லிகிட்டே இருக்கிறீங்க. நானும் பார்த்தீங்கன்னா பெயிண்ட் வாங்கிட்டு கிட்டத்தட்ட 2 வாரத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஆனால் இது வரைக்கும் பெயிண்ட் அடிக்கவே இல்லை, அப்படியே வச்சுருக்கேன். கண்டிப்பாக இந்த வாரத்துக்குள்ளே இதெல்லாம் அந்த இடம் ஃபுல்லாக நீட் பண்ணிடணும். இன்னும் துளசி மாடத்துக்கு பெயிண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இதுக்கெல்லாம் சேர்த்து தான் ஒரு 5-6 கலர்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லோ, ரெட்டு, பிங்க் கலரு, டார்க் ப்ரௌன் கலரு, இதெல்லாம் வாங்கிட்டு வச்சுருக்கேன். ஆனால் இன்னும் நான் அடிக்கவே இல்லை. அப்படியே லைவ் போட்டுக்கிட்டே நம்ம பெயிண்ட் பண்ணலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலே இருக்கேன். உங்களுடைய கமெண்ட்ஸ்லேயும் சொல்லுங்கள், அக்கா நீங்கள் லைவ் போட்டுகிட்டே பெயிண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை அப்படின்னா கூட நான் அப்படியே வீடியோவாக எடுத்து கூட நான் கொடுக்குறேன். உங்களுடைய கமெண்ட்ஸ் பார்த்துட்டு தான் நான் அதுக்கு பெயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா 2 வாரம் ஆச்சு வாங்கிட்டு வச்ச துளசி மாடத்துக்கும் அங்கே இருக்கையிலேருந்தே அந்த வீட்டில் இருக்கையிலேருந்தே சொல்லிகிட்டே இருந்தீங்க, அக்கா துளசி மாடத்துக்கு பெயிண்ட் பண்ணுங்கக்கா அழகாக இருக்கும் அப்படின்னு. அதுக்கு கலர்ஸ் கூட கேட்டிருந்தேன். நிறைய பேர் ரெட் கலர் சொல்லியிருந்தீங்க, க்ரீன் கலர் சொல்லியிருந்தீங்க, எல்லோ கலர் சொல்லியிருந்தீங்க. நானும் நிறைய இந்த கூகுளில் செக் பண்ணி வச்சுருக்கேன். இந்த துளசி மாடத்துக்கு என்ன கலர் அடித்தா நம்ம வாசலுக்கு முன்னாடி நல்ல மங்களகரமாக இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து வச்சுருக்கேன். அது மாதிரி நிறைய கலர்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எது நல்ல ப்ரைட்டாக மங்களகரமாக இருக்குதோ அதை நம்ம துளசி மாடத்துக்கு அடிச்சிடலாம். இருந்தாலும் உங்களுடைய கமெண்ட்ஸையும் எனக்கு சொல்லுங்கள், ஓகேவா? ஏன் கமெண்ட்ஸை கேட்டுகிட்டே இருக்கேன் அப்படின்னா உங்களுடைய எண்ணோட்டம் தானே என்னோடய வீடியோஸ் இல்லையா? உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை நான் வீடியோவாக கொடுக்குறேன், அதுக்காக தான் கேட்குறேன். இப்போ அழகாக வாசலில் கோலம் போட்டு முடிச்சாச்சு. வாசல் படியெல்லாம் கழுவி நீட்டாக தொடச்சி விட்டுட்டு கோலமெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே அன்றைக்கி சனிக்கிழமைனால சங்கு தான் போட்டிருந்தேன். சங்கு போட்டுட்டு சுற்றி பார்டர் வயலட் கலரில் கலர் கொடுத்துருந்தேன்.
இப்போ நிறைய பேர் சொல்லுவீங்க வாசலில் வந்து இது மாதிரி சங்கல்லாம் போடக்கூடாது அப்படின்ட்டு. எங்கள் வீட்டில் யாருமே மிதிக்க மாட்டாங்க. இந்த கோலம் நான் இப்படி போடுறேன் அப்படின்னா 4 நாள் ஆனாலும் அது அதே மாதிரி தாங்க இருக்கும். யாரும் மிதிக்க மாட்டாங்க. ஏன்னா அது குழந்தைங்கள்லேருந்தே பசங்களும் அதே மாதிரி வளர்ந்துட்டாங்க. ஹஸ்பண்ட் வந்து காலே வைக்கவே மாட்டார். அதனால வந்து நானே வந்து துணி வச்சு தொடச்சி எடுக்கிற வரைக்கும் அது அப்படியே தான் இருக்கும். ஒரு துளி கூட கிடையாது. அதனால் நல்ல மங்களகரமாக இருக்கட்டும் அப்படிங்கிறக்கு வேண்டியதான் அதெல்லாம் நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் கேட்பீங்க. அதுக்காக நான் முன்கூட்டியே சொல்லிட்டேன். இதை நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி முதல் நாள் கோலம் போட்டதையும் நான் மறுநாள் கழித்து கூட 2 நாள் கழித்து கூட அப்படியே எடுத்து நான் வீடியோஸில் காட்டியிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்கள் அப்படின்ட்டு. அதனால் யாரும் மிதிக்க மாட்டாங்க. அதுக்கப்புறம் சங்கு போட்டுட்டு அதுலேயும் மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு துளசி மாடத்துக்கிட்டே சிம்பிளாக ஒரு ரங்கோலி கோலம் போட்டு விட்டுட்டு அதுலேயும் கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் வச்சு விட்டுக்கிறேன். இது மாதிரி எனக்கு விலாக் எடுக்கிறதுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குதுங்க. ரொம்ப ரசித்து வேலைகள்லாம் செஞ்சேன். எனக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமாக இருந்தது இந்த வீடியோஸ் எடுக்கிறப்போ. இது மாதிரி பிடிக்குதா அப்படிங்கிறத உங்கள் கமெண்ட்ஸ்லேயே சொல்லுங்கள். கொஞ்சம் கொஞ்சம் நம்ம அப்படியே மாற்றிக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஒரே மாதிரி கொடுக்குறத விட கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு பார்க்குறக்கு போர் அடிக்காமல் இருக்கும் இல்லையா? அதுக்காக தான். இப்போ முன்னாடி வாசல்கிட்ட தீபம் ஏற்றுறதுக்காக தீபமெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா பூ வந்து அரளிப்பூ இருந்தது. சரி அதையும் பறிச்சுட்டு வந்து அப்படியே நிலைவாசலுக்கு வச்சு விட்டுட்டு நம்மளுடைய விளக்குக்கும் அப்படியே நம்ம செடியில் இருந்த மல்லிகைப்பூவை பறித்து வச்சுருக்கேன். அதே போல் துளசி மாடத்துக்கும் அந்த மல்லிகைப்பூவையும் பறித்து வச்சுட்டேன். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அல்லிப்பூ செடிக்கு வந்து இன்றைக்கி நான் உரம் கொடுத்தேன். அது ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் கொடுத்துருக்கேன். அது எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறத வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் வீட்டில் நீங்கள் அல்லிப்பூ செடி வச்சு வளர்த்தீங்க அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அல்லிப்பூவாக இருந்தாலும் சரி, தாமரைப்பூவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே வாங்க. இப்போ முன்னாடி வந்து நிலைவாசல்கிட்ட தீபம் ஏற்றி முடிச்சுட்டு விளக்கு மாடத்துலையும் தீபம் ஏற்றிட்டு அப்படியே நான் சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன். ஒரு சிஸ்டர் வந்து நேற்று கமெண்ட்ஸில் கேட்டிருந்தீங்க, இந்த விளக்கு மாடம் எங்கே வாங்குனீங்கன்னு சொல்லிட்டு லிங்க் கொடுங்கக்கா அப்படின்னு கமெண்ட்டில் புதுசாக வரக்கூடிய சப்ஸ்கிரைபர் தான் கேட்குறாங்க. பழைய பேருக்கு எல்லாருக்குமே நான் வீடியோஸ் போட்டவுடனே பார்த்துருவீங்க. அதில் லிங்க்கும் நான் கொடுத்துருவேன். அதனால் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய சிஸ்டர் வாங்கிட்டதாக கூட கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிஸ்டர் வந்து நான் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டேன் சிஸ்டர் வாங்கி கொடுக்க சொல்லியிருக்கேன், வாங்கி கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க. அப்படி நான் வந்து கமெண்ட்ஸில் வந்து இப்போ புதுசாக வந்து பார்க்குறீங்க அப்படின்னா நான் வந்து கமெண்ட்ஸில் லிங்க்கு கொடுக்கக்கூடாது. அப்படி ஒரு ரூல்ஸ் இருக்குதுங்க. நீங்கள் வீடியோவை அப்படியே கீழே செக் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கும். வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாவே இருக்கும். முன்னாடி தம்ப்லைன்லேயே வந்து நான் வந்து எழுதியே தான் வச்சுருப்பேன். அதனால் நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அந்த வீடியோஸ் பாருங்கள். அதில் லிங்க்கும் இருக்கும். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இதை நான் யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது. இதெல்லாம் வாங்கி வச்சாதான் நம்மளுக்கு வந்து தெய்வம் வந்து அருள் புரியும், அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்லாம் நான் வந்து சொல்ல கிடையாது. இப்படி இருந்தால் வீடு ரொம்ப மங்களகரமாக இருக்கும். நாம் நினச்சது மாதிரி எல்லாமே நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை. நான் வந்து இது மாதிரி செய்கிறேன். உங்களுக்கு பிடிச்சா செய்யுங்க, பிடிக்கலைன்னா விட்டுருங்க. ஓகேவா? இதை வந்து நான் யாரையுமே கட்டாயப்படுத்த கிடையாது. இதெல்லாம் வாங்கி வைங்க அப்படின்னு நான் யாரையும் சொல்ல கிடையாது. இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து நிலைவாசல் ஃபுல்லாக நான் வந்து அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுக்கிறேன். சின்ன சின்ன கிராஃப்ட்டு சின்ன சின்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் டிப்ஸு, ஹேர் டிப்ஸு இதெல்லாம் வந்து நான் கொடுக்கலாம் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருக்கேன். ஏன்னா ஒரே மாதிரி வீடியோஸ் கொடுக்க வேண்டாம். நிறைய நம்ம இந்த விலாக் கொடுக்கும்போதே நிறைய அதிலேயே வந்து ஆட் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். அது மாதிரி நான் இனி வந்து நம்மளுடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி வீடியோ கொடுக்கவும் நான் ட்ரை பண்ணுறேன். எனக்கு இது மாதிரி விலாக் வந்து அழகாக வந்து எடுத்து கொடுக்குறக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குது. அதனால் நான் அது மாதிரியே செய்கிறேன். இப்போ அப்படியே ஃபுல்லாக வந்து நம்மளுடைய ஹால் ஃபுல்லாக அப்படியே சாம்பிராணி காட்டி விட்டுறேன். அதே போல் விநாயகப் பெருமானுக்கிட்டையும் அப்படியே ஃபுல்லாக சாம்பிராணி காட்டி விட்டுறேன். ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் தொடர்ந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க, பூர்ணிமா சிஸ்டர்னு நான் நினைக்கிறேன். ஹோம் டூர் கொடுங்கக்கா, ஹோம் டூர் கொடுங்கக்கான்னு கேட்டுகிட்டே இருக்கீங்க. கண்டிப்பாக நான் ஃபஸ்ட்டு வந்து ஹால் டூர் கொடுத்துட்றேன். ஏன்னா அந்த ஹால் இங்கே பண்ணியிருக்க அந்த உட் ஒர்க்கு எல்லாமே நான் கம்ப்ளீட்டாக ஒரு ஹால் டூர் கொடுத்துட்றேன். இன்னும் ஒரு 2 days வெயிட் பண்ணுங்கள். இல்லை நாளைக்கு கூட நான் வந்து எடுத்து உங்களுக்கு ஃபுல் வீடியோஸை நான் வந்து கொடுக்குறேன். இப்போ ஃபுல்லாக வந்து சாம்பிராணியெல்லாம் வந்து காட்டி விட்டாச்சு. அப்படியே வந்து நம்மளுடைய வீடு பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு மங்களகரமாக இருக்குது.
அப்படியே வந்து பெருமாளுக்குமே அப்படியே அபிஷேகமெல்லாம் நடந்துகிட்டே இருந்தது. அதை அப்படியே கேட்டுக்கிட்டோம், பார்த்துட்டோம். அப்படியே நானும் அப்படி இந்த பூஜைகள்லாம் செஞ்சு முடிச்சுட்டேன். மணி 6 ஆயிடுச்சு. அப்புறம் அப்படியே கிச்சனுக்கு வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி தீபம் ஏற்றிட்டு அவங்களுக்கு வந்து நெய்வேத்தியமாக கொஞ்சம் பாதாம் பருப்பு எடுத்து வச்சுட்டு அப்படியே என்னோடய வேலைகளை செய்ய ஆரம்பித்தேன். அப்படியே அன்னபூர்ணி தாயாருக்கு முன்னாடி தீபமும் ஏற்றியாச்சு. அப்படியே வந்து சாம்பிராணி ஃபுல்லாக அப்படியே கிச்சன் ஃபுல்லாக காட்டி விட்டுட்டு அப்புறம் என்னோடய கிச்சன் ஒர்க்கையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். காலையில் எந்திரிச்சதுலேருந்து அப்படியே தொடர்ந்து நம்ம சுறுசுறுப்பாக வேலைகள் செய்கிறதுனால கொஞ்சம் வந்து உடம்பு கொஞ்சம் டயர்டாகிடுச்சு. அதுக்கப்புறம் சரி ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி வச்சோ அல்லது டீ வச்சோ குடிச்சிக்கலாம் அப்படின்ட்டு பால் இருந்தது. சரி அதை வச்சு ஒரு டீ ஒன்று ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டேன். ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றி கொஞ்சம் ஹெர்பல் டீயாக தான் குடிச்சிட்டே இருக்கிறது. இன்றைக்கி வந்து சரி வெறுமனே நம்ம எப்போதும் போல் டீ போட்டு குடிக்கலாம். ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி டீ குடிச்சு. கொஞ்சம் நம்ம டயட்லேயே இருக்கலாம் அப்படின்னா எங்கே நம்ம சாப்பாட்டை வந்து ஸ்மெல் பண்ணாவே உடம்பு வருது. அந்த மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறது? அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே டயட்லேயே இருந்து பார்க்கலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணிவிட்டு இருக்கேன். பார்க்கலாம் அப்படியே கொஞ்சம் வாக் போகிறது டைம் இருக்கையில் தான் அதெல்லாம் செய்ய முடியுது. முன்னாடி த்ரெட்மில் நம்மளுடைய போர்ட்டிக்கோவில் இருக்குது. ஆனால் 5:30 மணிக்கு இல்லை 4 மணிக்கு எந்திரிச்சாலுமே எனக்கு ஹஸ்பண்டுக்கு தனியாக சாப்பாடு, பையனுக்கு தனியாக சாப்பாடு இப்படி செய்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா டைமே இருக்கிறதில்ல. அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சிட்டு நம்ம வேலைகள்லாம் முடிச்சுட்டு எப்படா வந்து அப்பா அப்படிங்கிற உட்கார்ற மாதிரி தான் இருக்குது. கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே படுத்துக்கலாம் போல் இருக்குது. ஏன்னா நேரத்திலே எந்திரிக்கிறோம் இல்லையா, வேக வேகமாக வேலைகள் செய்கிறோம், கொஞ்சம் உடம்பு டயர்ட் ஆகிடுது. அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து மறுபடியும் வேலைகள் செய்ய ஆரம்பிக்கிறது. அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன். ஸ்ட்ராங்காக ஒரு டீ வச்சு குடிச்சிட்டு அப்புறம் அன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா சாப்பாடே போதுமா அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு வெண்டைக்காய் புளிக்குழம்பு செஞ்சு முருங்கைக்கீரை நைட்டே வந்து உருவி வச்சுருந்தேன். காலையில் எழுந்திரிச்சு டக்குன்னு நம்மளுக்கு கீரை பொரியல்லாம் செய்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அதனால் வந்து அப்படியே வந்து முருங்கைக்கீரை பொரியலும் செஞ்சேன். இது நம்ம மரத்தில் உள்ள முருங்கைக்கீரைங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கூட கசக்கவே கசக்காது. அப்படியே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம், அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ அப்படியே முருங்கைக்கீரையும் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சம் அப்படியே தேங்காய் வந்து உடச்சிட்டு நம்ம தேங்காய் துருவுறக்கு டைம் இல்லை கஷ்டமாக இருக்குது அப்படின்னா அப்படியே பல்லாக வெட்டி போட்டுட்டு ஒரு 2 பல்ஸ் விட்டோம் அப்படின்னா அது தேங்காய் பூ மாதிரியே ஆகிடும். அதை எடுத்து நம்ம வந்து குழம்புக்கோ பொரியலுக்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சமையலை பொறுத்தவரை நம்மளுக்கு எது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்குதோ அதை செஞ்சு முடிச்சுட்டு டக்குன்னு கிச்சனை விட்டு நம்ம வெளியில் வந்துடணுங்க. இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கிச்சன் வந்து போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். உள்ளே போய் சமையல் பண்ணுறது நம்ம விதவிதமாக சமைச்சாலுமே நம்ம காலையில் எந்திரிச்சோடனே ஒரு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு டென்ஷன் வர்றதே என்ன அப்படின்னா என்னடா சாப்பாடு செய்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். எல்லாமே இருக்கும், ஆனால் என்ன செய்கிறது, தொடர்ந்து இதே தானே ரொட்டீனாக செஞ்சிட்டே இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்போ வந்து அவங்க வேலைக்கு போகிறதுனால நம்ம வந்து சாப்பாடு தான் செய்கிற மாதிரி இருக்கும். காலையில் டிஃபன் கொடுத்தாலுமே சில டைம் வந்து சாப்பாடு தான் கேட்பாங்க. அதனால் சாப்பாடே வந்து செஞ்சிடுறது பெரும்பாலும். ஈவினிங் தான் டிஃபன்லாம் செஞ்சுக்கிறது. இப்போ இந்த வேலையெல்லாம் சமையல் வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் அவங்க கிளம்பிட்டாங்க. சரி கொஞ்சம் வந்து வாஷிங் மிஷினில் காலைல எழுந்திரிச்சோட கொஞ்சம் துணியும் போட்டு விட்டுருந்தேன், அதுவும் துவைச்சிருச்சு. எடுத்து எல்லாத்தையும் காய போட்டுவிட்டு சரி கொஞ்சம் வந்து கார்டனுக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் வேலைகள் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிருந்தேன். நம்ம நட்டு வச்சுருந்தோம் இல்லையா, நான் இதை ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். அந்த வாழைக்கன்று கொண்டாந்து வச்சேன் இல்லையா, அதெல்லாமே இப்போ வந்து தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சம் மழையும் பேஞ்சது, கொஞ்சம் மறுபடியுமே கொண்டாந்து வாழைக்கட்டை வச்சோம். அந்த ஆளுங்க வந்திருந்தாங்க, அவங்கள வச்சு விட சொன்னேன். ஒரு
10 அல்லது 15 கட்டை இருக்கும்னு நினைக்கிறேன். உள்ளே ஃபுல்லாமே வச்சுருக்குறோம். இப்போ கொஞ்சம் அது வந்து அப்படியே குறுத்து விட்டு தளைஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. சரி, அதை சுற்றியுமே வந்து அப்படியே ரவுண்டாக நம்ம தண்ணி பாய்ச்சுறது மாதிரி அப்படியே விட்டுறலான்ட்டு சும்மா அப்படியே கொத்தி விட்டுட்டேன். இது மாதிரி ஃபுல்லாக பாத்தி கட்டி விட்டோம் அப்படின்னா வாழை மரத்துக்கு தென்னை மரத்துக்கெலாம் வந்து தண்ணி வந்து நல்லா விட்டால் தான் வந்து சீக்கிரம் வந்து கண்டு வந்து உருவாகி வரும். அதனால் அதே மாதிரி எல்லா கண்டுகளுக்கும் நிறைய கண்டுகள் வச்சாச்சு. ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 கண்டுக்கு தான் வெட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் வந்து டயர்ட் ஆகிடுச்சு. சரி, ஓகே, அப்புறம் மறுபடியும் அடுத்த நாள் கொஞ்சம் ஒரு 4 கண்டுக்கு வெட்டிக்கலாம். ஒரே இறுதியாக வெட்டிட்டு நம்ம கஷ்டப்படுறதை விட வீட்டில் தான் இருக்கிறோம், நம்மளுக்கும் வந்து பொழுது போகணும் அப்படிங்கிறதுக்கு வேண்டி ஒரு 2 கட்டை இல்லை 4 கட்டையாக வந்து வெட்டி அழகாக நீட் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு அதே மாதிரி செஞ்சேன். தென்னை மரம் இங்கே இருந்ததுன்னா தென்னை மரம் அந்த 2 மரம் இருக்குது இல்லையா, வந்து இந்த சுத்தம் பண்ணுறதுக்கு முன்னாடி போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தென்னை மரமெல்லாம் சுத்தம் பண்ணிட்டோம். தேவையில்லாத அந்த இலைகள் எல்லாம் வெட்டி விட்டோன்னே இப்போ ஃபுல்லாக வந்து வெயில் வந்து உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிலே இல்லாமல் அப்படியே கூடார மாதிரி இருந்தது. நல்ல ஒரு நிழல், நல்ல ஒரு காற்றாக இருக்கும், நல்லா இருக்கும் இந்த சைடு கார்டன் பக்கம் வந்துட்டோம் அப்படின்னாவே. ஏன்னா அந்தளவுக்கு அந்த தென்னை மரம் 2 மரமுமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக கூடார மாதிரி இலைகள் வந்து மொட்டை மாடி வரைக்குமே வந்து அப்படியே படர்ந்து இருக்கும். உள்ளே வந்து வெயிலே வராது. இப்போ பக்கத்து வீட்லேயும் ஃபுல்லாக அந்த சைடும் கார்டன் வச்சுருக்காங்க இல்லையா, அங்கேயும் வந்து தென்னை மரம் இருக்கிறதுனால ஃபுல்லாகவே க்ரீனஸாக தான் இருக்கும் இந்த பக்கம். அதனால் பார்த்தீங்கன்னா இப்போ போன வாரம் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தென்னை மரத்தை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இருந்த தேங்காய்லாம் இளநீ எல்லாம் கொஞ்சம் ஓரளவுக்கு வெட்டிட்டு தேவையில்லாத அந்த இலைகள் எல்லாமே எடுத்து விட்டாச்சு. அதே போல் அந்த பக்கம் இருக்கக்கூடிய சப்போட்டா மரமுமே அப்படியே வந்து ஃபுல்லாக புதர் மாதிரி இருந்தது. அதையுமே கம்ப்ளீட்டாக வந்து எல்லாத்தையுமே வெட்டி விட்டதுனால இப்போ என்னாச்சு அப்படின்னா கார்டனுக்குள்ளே வந்து நல்லா வெயில் வர ஆரம்பிக்குது. அதனால் இனி வந்து செடிகள் வைக்கலாம். வெயில் வராதனால தான் செடிகள் வந்து ஒன்றுமே உள்ளே வரவே இல்லைங்க. எது வச்சாலுமே வந்து அப்படியே தளைஞ்சு வருமே தவிர அது வந்து ஒரு ஹெல்த்தியாக வளராது. அதனால் வந்து இப்போ வந்து வெயில் வருது. இனி நிறைய செடிகள் வாங்கி வைக்கணும். இப்போ இந்த வாழைக்கட்டையும் வச்சதுமே பார்த்திங்கன்னா நல்லா தளைஞ்சு வருது. இனி வந்து ஃபுல்லாமே வந்து அப்படியே அடர்த்தியாக அந்த இடமே ஆகிடும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வாழை மரம் வந்து நல்லா படர்ந்து தானே வரும். இப்போ நிறைய வாழை மரம் வச்சு விட்டுட்டேன் உள்ள. நம்மளுக்கு பலன் கொடுக்குதோ இல்லையோ வாழை இலைக்காவது நம்மளுக்கு யூஸ் ஆகும் இல்லையா, அதுக்காக வந்து அப்படியே ஃபுல்லாக வச்சாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த தென்னை மரத்துக்கெல்லாம் விட்டோன்னா குருவிகள் ஃபுல்லாக வந்து குளிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதை பார்க்குறக்கே ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. பக்கத்தில் போய் எடுத்தேன் அப்படின்னா ஓடிடுது. அதனால் கொஞ்சம் கேமராவை தள்ளி வச்சு தான் எடுத்தேன். அது எப்படி வந்து குளிச்சிட்டு இருக்குது பாருங்கள். எல்லா குருவிகளும் தண்ணி விட்டோம் அப்படின்னா வந்துடும். அப்படியே நல்லா சவுண்டு கீச்சுன்னு சவுண்டு கொடுத்துட்டு அது அப்படியே குளிக்கிறத பார்க்குறப்பவே ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குங்க. குளித்து முடிச்சுட்டு அது போய் அப்படியே தன்னோட உடம்பை வந்து துடைக்கும். அப்படியே அதையுமே நான் வீடியோஸ் எடுத்திருக்கேன் பாருங்கள். அதுபோல் அணிலுமே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நிறைய இருக்கும். அணிலுமே வந்து தண்ணி குடிக்கிறது, அதுவுமே குளிச்சுட்டு தண்ணி குடிச்சிக்கும். முதல்லாம் இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து ஒரு தட்டத்தில் ஃபுல்லாக அரிசி வச்சுருப்பேன். அது வந்து நிறைய சாப்பிடும், நிறைய குருவிகள் வரும். இப்போ இன்னுமே பார்த்திங்கன்னா அந்த சின்ன இதில் தான் வச்சிட்ருக்கிறேன். தனியாக இதுக்குன்னு ஒரு தட்டம் வந்து நான் வந்து ரெடி பண்ணணும். அதை அடுத்த விலாகில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். இப்போ அந்த குருவி பார்த்திங்கன்னா குளித்து முடிச்சுட்டு அழகாக வந்து உடம்பெல்லாம் தொடச்சிக்கிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே எல்லாம் அந்த சைடு தண்ணி விட்டாச்சு. இப்போ கொத்தி விட்ட வாழைக்கண்டுகளுக்கு எல்லாமே தண்ணி விட்டுக்கிறேன். இது மாதிரி கார்டன் வேலை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுக்கு பொழுதும் சீக்கிரம் போயிடும். இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா மைண்டுக்கும் ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்குங்க. நல்ல ஒரு இளையராஜா ஹிட்ஸை போட்டு விட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு நம்ம வேலை செய்கிறப்போ ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் நேரம் வேலை செஞ்சால் கூட நம்மளுக்கு அந்த டயர்டு தெரியாது, ரொம்ப நல்லா இருக்கும். இன்னும் ஒரு 6 கட்டை இருக்குது. இன்னும் அதுக்குமே நல்லா வெட்டி விடணும். வெட்டி விட்டுட்டு சுற்றி வந்து நல்லா ரவுண்ட் குழி பண்ணி அதுக்கப்புறம் தண்ணி விடணும். அதுக்கப்புறம் முன்னாடி போர்ட்டிகோவில் வச்சுருக்கக்கூடிய செடிகளுக்கு வந்துட்டேன். ஏற்கனவே போன வாரம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அல்லி செடியில் வந்து நிறைய பாசம் பிடிச்சிருந்தது. எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் புது தண்ணி ஊற்றி மறுபடியும் எடுத்து வச்சேன். இப்போவுமே லைட்டாக அப்படியே பாசம் வருது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரே ஒரு குட்டி மொட்டு ஒன்று வந்துருச்சு, பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்மளுடைய செடி. ஒரு மொட்டு மட்டும் இருக்குது உள்ள. சரி, கொஞ்சம் இருந்து அந்த பாசத்தை வந்து அப்படியே வந்து அந்த பாசி பிடிச்சிருந்தது, பஞ்சு மாதிரி அப்படியே பிடிச்சிருக்குது. அதெல்லாமே எடுத்து விட்டுறலான்ட்டு அதையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டேன்.
அது ரொம்ப மெதுவாக தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் நிறைய செடிகள் குட்டி குட்டியாக வருதா, அந்த செடிகள் எல்லாம் பிச்சிட்டு வர்ற மாதிரி இருக்குது. அதனால் ரொம்ப பொறுமையாக எடுத்து விட்டுட்டு, கொஞ்சம் தண்ணியுமே குறைஞ்சிருந்தது. சரின்னு கொஞ்சம் மழை தண்ணி இருந்தது, அதையுமே அப்படியே ஊற்றி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ரோஸ் செடியில் அழகாக ஒரு ரோஸ் பூத்திருந்தது. சூப்பராக இருந்தது. அந்த மனமே பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாகவே அந்த இடம் ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருந்தது. நல்ல ஒரு மனங்க. அப்படியே செடியிலே இருக்கட்டும் அப்படின்னு அப்படியே விட்டுட்டேன். பெரும்பாலும் ரோஸ் பூத்துது அப்படின்னாவே பறிக்கிறதுக்கே மனசு வர்றதில்ல. அந்த செடியிலே இருந்தால் பார்க்குறக்கும் அழகாக இருக்கா, நம்ம வீட்டுக்கு முன்னாடி பூத்துருக்கிறப்போ நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ஸாகவும் இருக்குது. செடிகளுக்கு அதாவது வீட்டுக்கு முன்னாடி செடிகள் வந்து கொத்து கொத்தாக பூத்துருக்கிறத பார்க்குறப்பவே நல்ல ஒரு வைப்ஸ் இருக்குது. அதனால் அப்படியே இருக்கட்டும்னே நான் வந்து பெரும்பாலும் செடிகள்லேருந்து பூ பறிக்கிறதே இல்லை, அப்படியே இருக்கட்டும்னு வச்சுருது. கொஞ்சம் கொஞ்சம் பறித்து நிலைவாசலுக்கு முன்னாடி துளசி செடிக்கு அதுக்கு மட்டும் வச்சு விடுவேன். அதுக்கப்புறம் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க, இந்த அல்லிப்பூ செடி வந்து பூக்கிறதுக்கு நல்லா பூக்கணும் அப்படின்னா என்ன உரம் கொடுக்கலான்னு சொல்லிட்டு, இந்த அல்லிப்பூ வந்து க்ளீன் பண்ணுறப்போ நான் ஒரு வீடியோவில் கேட்டிருந்தேன். ஒரு சிஸ்டர் கமெண்ட்ஸில் சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா, இது மாதிரி டிஏபி உரம் வாங்கி ஒரு துணியில் வந்து நல்லா மூட்டை மாதிரி கட்டி அந்த செடிக்குள்ளே வந்து பதிச்சு வச்சுருங்க சிஸ்டர், செடி வந்து சூப்பராக பூக்கும். நான் அப்படி தான் வந்து செய்கிறேன். இப்போ என் செடி வந்து நல்லா பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னாங்க. சரி, அதே மாதிரி டிஏபி உரம் வந்து வாங்கிட்டு வந்து இருந்தது. சரி, அதையுமே வந்து இந்த மாதிரி மூட்டை மாதிரி கட்டி நம்ம செடிக்குள்ளே அப்படியே பதிச்சு வச்சிடலாம் அப்படின்ட்டு அதையுமே இன்றைக்கி வந்து செஞ்சுட்டேன். இங்கே வந்து செடி நல்லா பூக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பாப்போம், இப்போ தான் ஒரு மொட்டு வந்திருக்குது. இன்னும் எப்படி செடி பூக்குது அப்படிங்கிறத நான் அடுத்தடுத்த பதிவில் உங்களுக்கு நான் வந்து கொடுக்குறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சனிக்கிழமை காலையிலேருந்து 5:30 பார்த்தீங்க அப்படின்னா 12 மணி வரைக்கும் நான் செய்த வேலைகளை அப்படியே விலாகாக கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே நான் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட சில கேள்விகளுக்கும் உங்களுடைய கமெண்ட்ஸை வந்து எனக்கு வந்து ரிப்ளையாக கொடுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா எல்லாருக்குமே இதை ஷேர் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நல்லதே நடக்கும்.